Hi friends, welcome to our channel. In this video, we are going to discuss RRB PO Prelims Quantitative Aptitude Mock Test 2. Okay, we'll move to the question. The first question, study the following graph carefully and answer the related question. Following graph represent the data regarding number of pens sold from 3 different stores during different years. So, இந்த கிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா number of pens sold from 3 different stores during different years. அதாவது 2012ல ஸ்டோர் P வந்து 2400 pens வித்திருக்காங்க, ஸ்டோர் Q 2100 pens வித்திருக்காங்க, ஸ்டோர் R 1400 pens வித்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 13, 14, 15க்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் pens sold from store Q and R together in 2012. ஸோ அப்போ 2012ல Q and R இருக்கும். அப்போ 2012ல Q and R எவ்வளோ அப்படின்னா 2100 plus 1400, அப்போ 3500 is to number of pens sold from store P in 2015 and 16 taken together. So P from 15 and 16. ஸோ அப்போ இந்த 2350யும் 1650யும் ஸோ ஆட் பண்ணால் 4000 வரும். ஸோ ஆன்சர் என்னவா வந்திருக்கும், 7:8 வந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 7:8. Second question, what is the average number of pens sold from store Q in all the given years taken together? ஸோ Qவோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க எல்லா வருஷத்துக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணி Qவோட 12, 13, 14, 15, 16 ஆட் பண்ணி டிவைடட் பை 5ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆவரேஜ் 1700 இருக்கும் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2012ல பார்த்தீங்கன்னா +400 இருக்குது, 2013ல பார்த்துட்டோம் அப்படின்னா +50 இருக்குது, 2014ல -500 இருக்கு, 2015ல -250 இருக்கு, 2016ல +300 இருக்கு. ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு +750, இது -750. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஆவரேஜ் நமக்கு என்னவா இருந்திருக்கும், 1700 தான் இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1700 ஃபார் திஸ். சி 1700ங்கிறது நம்ம அஷ்யூம் தான் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதே 1900ன்னு எடுத்திருந்தா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஸோ 1900ன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்ப்போம் என்ன வரும்னு பாருங்கள். 1900 எடுத்தால் இங்கே வந்து +200, இங்கே வந்துட்டு -150, இங்கே வந்துட்டு -700, ஸோ இங்கே வந்துட்டு -450, இங்கே வந்து +100. ஸோ பாசிட்டிவில் எவ்வளோனா 300 +300 -500 600 -1300. ஸோ அப்போது ஓவராலாக இன்னும் நமக்கு -1000, அதாவது -1000/5 நம்ம என்ன பண்ணுவோம், கம்மி பண்ணணும். 1000/5ங்கிறது 200. அப்போது 1900லேருந்து நம்ம 200 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1700 நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணுற வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் அந்த ஆவரேஜ் இன்னும் நம்ம 200 சப்ராக்ட் பண்ணணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். இதே பாசிட்டிவில் வந்தால் நம்ம +200 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. The next question is, what is the difference between the average of sales of pens in store P and Q taken together in 2014 and the average of sales of pens in store P and R taken together in 2013? So P and Q in 2014, P and Q in 2014 add பண்ணா நமக்கு 3000 வரும். So P and R taken together in 2013. So P and R in 2013 எவ்வளோனா 4200 வரும். ஸோ இதோட ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ by 2 அப்போ 1500
2100. ஸோ அப்போ இதனுடைய ஆவரேஜ் நமக்கு என்னவா இருந்திருக்கும் 600. டிஃப்ரென்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா 600 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 600. The next question is, in 2017, if sale of pens in store P and Q are increased by 24% and 18% respectively as compared to previous year. So 17ல 16 compare பண்ணும்போது P value என்ன ஆகுதுன்னா 24% அதிகமாகுது. Q value என்ன ஆகும் அப்படின்னா 18% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. Then how many pens sold from store P and Q taken together in 2017? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1650 இருந்து நம்ம 24% அதிகம் பண்ணணும். We know that 20% என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 330 இருந்திருக்கும். 4% என்னவா இருந்திருக்குன்னா 66 இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2017ஓட P வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2046 கிடைக்கும். தென் அடுத்து அதே மாதிரி Q வந்து 2000ல 18%னா 360. ஸோ அப்போ 2360. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் we'll get 4406. So the answer is 4406. The next question is, number of pens sold from store Q and R taken together in 2013. So pens sold from store Q and R in 13. So Q and R in 13 எவ்வளோ அப்படின்னா 3700. 3700 is what percentage of number of pens sold from the same store in 2015. ஸோ அப்போ இந்த ரெண்டும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2950 இல்லையா. ஸோ 3700 is approximately what percentage of 2950. ஸோ அப்போ எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 750 அதிகமாக இருக்கு இல்லையா. 750ங்கிறது 2950ல எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கலாம் அப்ராக்சிமேட்லினா கண்டிப்பாக 20 விட அதிகம், 30 விட ரொம்பவே கம்மி. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஒரே ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குது, 125%. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும் 125%. ஆப்ஷன்ஸ் இன்னும் க்ளோஸாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இன்னும் அதை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு அது தேவையில்லை. Next question. 36 liters of mixture of alcohol and water in the ratio 5:1. So 36 liters mixtureல alcohol and water என்ன ரேஷியோல இருக்கு 5:1 இருக்கு. is mixed with 24 liters of alcohol and water in 3:1. So 24ல 3:1 mix பண்றோம். and the final mixture is again mixed with இது ரெண்டையும் இன்னொரு மிக்சர் கூட கொண்டு போய் கலக்குறோம். அதுல 12 liters மிக்சர் இருக்கு and அதுல alcohol and water ஓட ரேஷியோ 1:1 இருக்கு. What is the ratio of alcohol and water in the final mixture? So final mixtureல alcohol and water ஓட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 6, இது ஆட் பண்ணா 4 வரும், இது 2 வரும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க லிட்டர்ஸோட ரேஷியோவும் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 6:4:2 தான் இல்லையா. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆட் பண்ணாலும் 6:4:2 தான் வருது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற லிட்டர்ஸோட ரேஷியோவும் 6:4:2 தான். ஸோ நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, இதை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நம்ம அந்த ஃபைனல் மிக்சரில் இருக்க ஆல்கஹால் இஸ் டு வாட்டர் ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். ஸோ 9:3 or 3:1 is the answer. ஸோ ஆன்சர் என்னது 3:1. See, in case இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவலாக மாற்றணும், அப்புறம் தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி ஈக்குவலாக பண்ணுறது அப்படிங்கிறது த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். The next question is, ஸோ இதில் ரெண்டு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2. நம்ம இதை கால்குலேட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி 1 பெருசா இல்லை 2 பெருசா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இதில் குவான்டிட்டி 2 டிரெக்டாகவே 14 டேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. குவான்டிட்டி 1 என்ன அப்படின்னா, ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. ஸோ ஏ வந்து 30 days ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும்.
B and C can complete the same work in 20 days. So அதே work B plus C வந்து 20 daysல complete பண்ண முடியும். If A is 100% more efficient than B, then in how many days A and C together can complete the whole work னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 16 வரும். ஸோ 60ங்கிறத டோட்டல் ஒர்க்னு வச்சுட்டோம் அப்படின்னா A வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்ஸ் பண்ண முடியும். BC ஒரு நாளைக்கு 3 work per day பண்ண முடியும். And we know that A is 100% more efficient than B னா A 2 works பண்ணா B 1 work தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ தான் 100% 1லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணால் 2 வரும். ஸோ அப்போ நமக்கு B plus C 1ன்னு தெரியும். அப்போது C எவ்வளவா இருந்து B plus C 3ன்னு தெரியும் அண்ட் B 1ன்னு தெரியும். அப்போ C என்னவா இருந்திருக்கும் 2 ஒர்க் பர் டேவாக இருந்திருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, A plus C டுகெதர் எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க? A plus C ஒரு நாளில் 4 ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? A 2 ஒர்க், C 2 ஒர்க், ஸோ டோட்டலாக 4 ஒர்க்ஸாக இருக்கும். டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ 60. டோட்டல் ஒர்க் நமக்கு 60 by 4 எவ்வளோ வரும் அப்படின்னா இது வந்து டோட்டல் ஒர்க், இது வந்து A plus C யோட ஒர்க் பர் டே. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், டேஸ் கிடைச்சிரும், which is 15 டே. அப்போ குவான்டிட்டி 1 என்ன 15 டேஸ். ஸோ அப்போ குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. Next question. PQR enter into a partnership with initial investment of 564. PQR அப்படிங்கிற 3 பேர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 564ன்னு இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 6 months ஆர் டபுள்ஸ் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஆஃப்டர் 6 months ஆர் என்ன பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணிடுறாங்க, விச் மீன்ஸ் 8 ஆகிடும் இல்லையா? அண்ட் P invested 20% more than his investment. அப்போது ஃபஸ்ட் 6 monthsக்கு தான் P5, அதுக்கப்புறம் 5லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணால் 6 ஆகிடும் இல்லையா? 6. இப்போ அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னா இது இன்னொரு 6 மாதம். Q வந்து 12 அப்படியே நமக்கு வரும். இது வந்துட்டு நமக்கு 6 இருக்கும். Qவோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 10,000ன்னு கொடுத்துட்டாங்க. ஆஸ் ஹிஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி 1ங்கிறது P, குவான்டிட்டி 2ங்கிறது R. ஸோ P பெருசா R பெருசா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 times. ஸோ அப்போ 11:12:12ன்னு நமக்கு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம வேல்யூ P and Qக்கு ஆர்க்கு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த ரேஷியோ வி கேன் சே தட் Pயோட ப்ராஃபிட் இஸ் லெஸ் தென் ஆரோட ப்ராஃபிட். ரேஷியோ பார்த்தே நம்மளால சொல்ல முடியும். ஸோ குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் குவான்டிட்டி 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். In 3 years at simple interest the principal increases by 15%. ஸோ 3 yearsல பிரின்சிபல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் earned in rupees on rupees 12,400 in 2 years. 2 yearsல at the same rate. அப்போ 5% ரேட்டில் 2 yearsக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வரும் நமக்கு 10.25 வரும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணும், 5 + 5 + 5 × 5/100. ஸோ 10.25 இருந்திருக்கும். ஸோ அப்போ 12,400ல் 10.25 கண்டுபிடிச்சா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் இல்லையா? ஸோ 10ங்கிறது 1240, 0.25 அப்படிங்கிறது 41 இருந்திருக்கும், 31 இருந்திருக்கும். ஸோ ஆட் பண்ணோம்னா 1271. ஸோ அப்போது குவான்டிட்டி 1 என்னது 1271. ஸோ குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் குவான்டிட்டி 2. The next question. A man has 2 options to go to his office from his home, by cycle or by boat. So அவர் சைக்கிளில் போகலாம் ஆர் போட்லையும் போகலாம். The speed of the stream வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3 km/h கொடுத்தாச்சு. If his office is 20 km far from his home,
20 kilometer distance between his office and home எவ்வளோ 20 kilometer and took the same time of 30 minutes to reach office from home by any means of traveling னா சைக்கிளில் போனாலும் 30 minutes தான் ஆகும், போட்டில் போனாலும் 30 minutes தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சைக்கிள் ஆஃப் த மேன், ஸ்பீட் ஆஃப் த சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20 கிலோமீட்டரை ஸ்பீட் ஆஃப் த சைக்கிள்னா 30 மினிட்ஸில் ரீச் பண்ணுறாரு இல்லையா. அப்போ 30 மினிட்ஸ்னா 1/2 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் ஸோ ஸ்பீட் எவ்வளோ வந்திருக்கும் 40 கிலோமீட்டர் பர் ஹவராக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் குவான்டிட்டி என்னது 40 கிலோமீட்டர் பர் ஹவர். செகண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா போட் ஸ்பீட் கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் போட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் கண்டுபிடிக்கும்போது சேம் அதே 20 கிலோமீட்டர் பை இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்பீடாக, ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்பீடாகவும் இருக்கலாம் ஆர் மைனஸ் ரிவர்ஸ் ஸ்பீடாகவும் இருக்கலாம். பிகாஸ் வி டோன்ட் நோ வெதர் போட் இஸ் கோயிங் இன் அப்ஸ்ட்ரீம் டிரெக்ஷன் ஆர் டவுன் ஸ்ட்ரீம் டிரெக்ஷன். ஸோ ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்பீடாகவும் இருந்திருக்கலாம், மைனஸ் ரிவர்ஸ் ஸ்பீடாகவும் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1/2 ஏன்னா டைம் வந்து 30 மினிட்ஸ்னா 1/2 இருந்திருக்கும். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஸ்பீட் நமக்கு என்னென்னு தெரியும் 3 இருந்திருக்கும். ஸோ அப்போ போட் ஸ்பீட் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா 37 கிலோமீட்டர் பர் ஹவர் இருந்திருக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட். ஸோ இதுவே 20/SB -3 அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா போட் ஸ்பீட் என்னவா இருந்திருக்குன்னா 43 கிலோமீட்டர் பர் ஹவர் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 40 கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பை லுக்கிங் அட் இட் நம்ம சொல்ல முடியும் கிரேட்டர் தெனாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் cannot be established வரும். ஸோ the answer is cannot be established. Next question. The interest earned on certain sum for R percentage per annum in simple interest for 11 years வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 12,320 less than the interest earned on the same sum of money at R plus 8% per annum in the simple interest for the same time period. ஸோ அப்போது 11 இயர்ஸ்க்கு R பர்சன்டேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் 11 × R% கிடச்சிருக்கும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ R + 8% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 11R% + 88% நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஏன்னா அந்த வேல்யூ தான் இந்த 12,320. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 88. ஸோ 88ங்கிறது 12320னா சம்னா பிரின்சிபல் வில் பி ஆல்வேஸ் 100%. ஸோ 88ங்கிறது 12320னா 100 எவ்வளோங்கிறது நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 14 100 × 14 14 0 இருக்கு இல்லையா 100 × 140 14,000 இருந்திருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் 14,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே இதில் மிஸ்ஸிங் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 22 237. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 225. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 63 + 61 சாரி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 225 கிடையாது 215. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா 124. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டா 63. ஸோ இது என்ன அப்படின்னா 6³ - 1, இது 5³ - 1, இது 4³ - 1. ஸோ இது ஆப்வியஸாக என்ன வந்திருக்கணும் 3³ - 1 இருந்திருக்கணும். இது கூட நம்ம 3³ - 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 26 நம்ம ஆட் பண்ணோமா. ஸோ 26 ஆட் பண்ணால் என்ன ஆன்சராக இருந்திருக்கும் 450 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 450. கொஸ்டின் 18 19 40 123 496 into 1 + 1 into 2 + 2 into 3 + 3 into 4 + 4. ஸோ அப்போ இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா into 5 + 5 into 5னா 280 2480 plus 5. So about 2485 வந்திருக்கு. So the answer is 2485. Next question. 27 74 29.
ஸோ 25, 26, 27, 28. ஸோ இங்கே என்னவா இருந்திருக்கணும், இது 24 இருந்திருக்கணும், இது 23 இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் 50. ஸோ த ஆன்சர் இஸ் 50. Next question. 24, 60, 120, 210. So difference 36, 60, 90, 126. So இதனுடைய difference என்ன அப்படின்னா 24, 30, 36. So obviously அடுத்த இது ஆட் பண்ணும் 42. அப்போ இது 168 இருந்திருக்கும். So 336 கூட 168 ஆட் பண்ணா 504. So the answer is 504. Okay, next question. 12, 26, 81, 328, 1645. 12 into 2 plus 2. 26 into 3 plus 3. 81 into 4 plus 4. 328 into 5 plus 5. So, அப்போ இது into 6 plus 6. So, 1645 into 6 எவ்வளவா இருந்திருக்குன்னா 9870 இருந்திருக்கும். So, plus 6 add பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 9876 இருந்திருக்கும். So, the answer is 9876. Volume of a cone of height is 24 centimeter is 12800. So volume of cone என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 12800 கொடுத்துட்டோம். So if the radius of the cone is increased by 25%, so radius of the cone எவ்வளோ increase பண்ணுறோம் அப்படின்னா 25% and the height increased by 50%. So height எவ்வளோ increase பண்ணுறோம் அப்படின்னா 50% நம்ம increase பண்ணுறோம். So we know that volume of cone is equal to 1/3 pi r square h. See in the volume use in the formula use பண்ணி don't find the value of r, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே h நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸிஸ்டிங் வால்யூம்லேருந்து ஆரை 2 டைம் நம்ம 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் ஹைட்டை நம்ம ஒரு டைம் நம்ம 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வால்யூம்லேருந்து ஃபஸ்ட் டைம் 25% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 12800ல் 25% 3200. ஸோ இட் வில் பிகம் 16000. அகைன் இதிலிருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 4000 ஆட் பண்ணால் 20000 ஆகிடும். ஸோ 20000லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 10000. ஸோ அப்போ 10000 இது கூட நம்ம ஆட் பண்ணால் 30000. ஸோ த ஆன்சர் இஸ் 30000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இந்த மாடல் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வில் டிஸ்கஸ் இதை பேஸ் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஹூவர் இது தெரிஞ்சவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இதை ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஆஃப் ரேடியஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணால் இட் வில் டேக் டைம் எடுத்துக்கும் நம்ம இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு. The next question is, father was 40 years old 10 years after daughter's birth. So அப்போ டாட்டர் பிறக்கும்போது ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 30. ஸோ டாட்டர் பிறக்கும்போது ஃபாதரோட ஏஜ் வந்து 30. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர் எவ்வளோ அப்படின்னா 30 years. த சன் வாஸ் பார்ன் 2 years பிஃபோர் த டாட்டர். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 28 years இருந்திருக்கும். இஃப் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் 10 years எகோ வந்து பார்த்துட்டோம்னா 10:3. ஸோ 10 years எகோ 10:3னா எப்போவுமே டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 28 தான். ஸோ அப்போ 7 பார்ட்டுங்கிறது தான் 28ன்னு கொடுத்தாச்சு. அப்போ 10 part 40 years, 3 part என்னவா இருந்திருக்கும் 12 years இருந்திருக்கும். ஸோ அதாவது 10 years எகோ ஃபாதரோட ஏஜ் வந்து 40, சன்னோட ஏஜ் வந்து 12. ஸோ அப்போ இப்போ ஃபாதரோட ஏஜ் 50, சன்னோட ஏஜ் 22. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ் the son will be 90% as old as father is now. So அப்போ 90% of father எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா 45 இருந்திருக்கும். ஸோ இப்போ percentage of son வந்து 22. எவ்வளோ வருஷம் கழிச்சு 45 ஆகும் அப்படின்னா 23 years கழிச்சு 45 ஆகும் இல்லையா? ஸோ the answer is 23 for this question. The next question is, ABC enter into a partnership with the initial investment of 657. After 8 months, A and C again invested 50% and 14.2/7% more than their initial investment respectively. So A வந்து 8 months கழிச்சு, ஸோ அப்போ into 8 plus
8 months கழிச்சு பார்த்தீங்கன்னா 50% அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ இட் வில் பிகம் 9 ஆகிடும் இல்லையா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் 8 monthsக்கு இப்படி தான் இருந்திருக்கும். தென் 1/7 அதிகம் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னா 1 ஆட் பண்ணோம்னா 8 ஆயிடும் சியோட இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் அட் த எண்ட் ஆஃப் 1 year அப்படின்னா இது இன்ட்டு 4, இது இன்ட்டு 12 வந்து இன்ட்டு 4 இருந்திருக்கும். ஏன்னா ரிமைனிங் 12 monthsல 4 months இருந்திருக்கும். எண்ட் ஆஃப் த 1 year டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன் பை தம் எவ்வளோ அப்படின்னா 11,600. ஸோ த டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 11,600. தென் வாட் இஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பை பியோட ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது 2 ஆகிடும், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பிகம் 3, this will become 2 and இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 12 plus 9 21 is to 15 is to 14 plus 8 22. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவங்க ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ 11600 டிவைடட் பை 58 into 15, 200 into 15. ஸோ பியோட ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 3000 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபீமேல் பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி இஸ் 40% மோர் தென் இட்ஸ் இல்லிட்ரேட் பாப்புலேஷன். ஸோ ஃபீமேல் இஸ் டு இல்லிட்ரேட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இல்லிட்ரேட் இஸ் டு ஃபீமேல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 5:7 இருந்திருக்கும் இல்லையா. 100னா 140. ஸோ ரேஷியோ வருதுன்னா 5:7 இருந்திருக்கும். ஸோ அதே ஃபீமேல் அண்ட் 30% லெஸ் தென் இட்ஸ் மேல். அப்போ ஃபீமேல் இஸ் டு மேல் எவ்வளோ அப்படின்னா 7:10 இருந்திருக்கும். 70:100 ஆர் 7:10. ஸோ அப்போ இந்த ரேஷியோவை நம்ம ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இல்லிட்ரேட் இஸ் டு ஃபீமேல் இஸ் டு மேல் நமக்கு கிடைச்சிரும். ஸோ 5:7:10. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், டோட்டல் என்ன அப்படின்னா மேல் ப்ளஸ் ஃபீமேலாக இருந்திருக்கும், இல்லை டோட்டல் இல்லிட்ரேட் ப்ளஸ் லிட்ரேட்டாக இருந்திருக்கும். லிட்ரேட் ப்ளஸ் லிட்ரேட் இது ரெண்டுமே ஈக்குவல் தான். லிட்ரேட் ப்ளஸ் இல்லிட்ரேட் இஸ் ஈக்குவல் டு மேல் ப்ளஸ் ஃபீமேலாக நமக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் இங்கே 17 பார்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அண்ட் இல்லிட்ரேட் வந்து 5 பார்ட் அப்படின்னா லிட்ரேட் எவ்வளோவா இருந்திருக்கும், ஏன்னா டோட்டல் 17 அப்படின்னா லிட்ரேட் வந்து 12 பார்ட்ஸாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட்டோட பார்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி வந்து 3485 அப்படின்னா 17ங்கிறது 3485 அப்படின்னா லிட்ரேட் பாப்புலேஷன் 12 பார்ட்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ 12 எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 17 திஸ் கோஸ் 25, 25 into 12 எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 205. 205 into 12 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2050 plus 410, 2460 வந்திருக்கும். So the answer is 2460 for this question. Next question, Abin marked 40% above the cost price of a t-shirt. அப்போ 100க்கு வாங்கி 140க்கு மார்க் பண்ணியிருப்பார். And while selling he offers a discount of 14 2/7 1/7 discount. So 20 discount கொடுப்பார் இல்லையா. அப்போ விற்கும் போது எவ்வளோக்கு விற்கிறாரு. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்டு ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ 120க்கு விற்கிறாரு அந்த மார்க்டு ப்ரைஸ். இஃப் ஹி ஏர்ன்ட் ப்ராஃபிட் ஆஃப் 800 அப்படின்னா 20ங்கிறது தான் என்னது நமக்கு ப்ராஃபிட் விச் இஸ் 800, மார்க்டு ப்ரைஸ் 140 இல்லையா. அப்போ இன்டூ 7 பண்ணால் வரும். ஸோ அப்போ 800 into 7 பண்ணால் நமக்கு 5600. ஸோ த ஆன்சர் இஸ் 5600. Below pie chart shows the percentage of number of ceramic pots made by 5 potters in a week. So 5 potters PQR அப்படிங்கிறவங்க ceramic potsோட percentage distribution கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் செராமிக் பார்ட்ஸ் அவங்க 5 பேரும் சேர்ந்து எவ்வளோ செய்வாங்கன்னா 12,600. ஸோ அதோட பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பி எவ்வளோ செய்வாங்க அப்படின்னா 18% ஆஃப் 12,600. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பாட்டர்ஸுமே கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டோட்டல் பாட்ஸ் மேட்னா கிளே ப்ளஸ் செராமிக். ஸோ அப்போ இங்கே செராமிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிவிஜுவலாக ஒருத்தங்களுமே கிளே ப்ளஸ் செராமிக்னு செய்வாங்க. ஸோ அப்போ கிளே பாட்ஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாட்ஸ் செராமிக் பாட்ஸ் டு கிளே பாட்ஸ் மேட் பை ஈச் போட்டர். ஸோ அப்போ ஒரு போட்டருமே 3:2ங்கிற ரேஷியோவில் செராமிக் டு கிளே செஞ்சுருப்பாங்க. நம்ம ஒன்றுலையுமே செராமிக் கால்குலேட் பண்ண முடியும். தென் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கிளே நம்ம
கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கிளே பாட்ஸ் மேட் பை Q and S together to the number of ceramic pots made by P and R together. So clay pots made by Q and S together எவ்வளவா இருந்திருக்குன்னா, Q and S together ceramic எவ்வளோ அப்படின்னா 47 into 126 இல்லையா, by 3 into 2னு போட்டால் நமக்கு clay pots கிடைச்சிடும். is to P and R ஓட ceramic கேட்டிருக்கோம். ஸோ P and R ஓட ceramic எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா 33 இருந்திருக்கும். ஸோ 33 into 126. ஸோ 126 கேன்சல் ஆயிரும். ஸோ 3 இந்த சைடு வரும்போது 33 into 47 into 2 94 is to 99. ஸோ the answer is B. Next question, the number of ceramic pots made by Q and T together is approximately what percentage of number of clay pots made by P and Q together. ஸோ அங்கே ரேஷியோ, இங்கே என்னது பர்சன்டேஜ், ரெண்டுமே ஒன்று தான், ரேஷியோ வச்சு கூட நம்ம பர்சன்டேஜ் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி போட்டுருவோம். ஸோ இப்போ செராமிக் பாட்ஸ் மேட் பை Q and T எவ்வளோ அப்படின்னா QT இல்லையா, ஸோ QT 45 into 126. 45 into 126 is what percentage of clay by P and Q. ஸோ clay by P and Q எவ்வளோ அப்படின்னா 43% of 12,600. ஸோ அப்போ 43 into 126 by 3 into 2னு போடணும். ஸோ அப்போ 43 into 126 divided by 3 into 2. ஸோ இந்த 126 இந்த 126 நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 3 மேலே போகும்போது 45 into 3 135 by 86. The question is simply 135 is what percentage of, approximately what percentage of 86னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது நேச்சுரலாக எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 49 அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த 86 விட 35ங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 49 அதிகமாக இருக்குது. ஸோ 49ங்கிறது 86ல் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 50%க்கு மேலே தான். ஸோ அப்போ எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குது, 157. ஸோ த ஆன்சர் இஸ் 157%. அகைன் இங்கேயும் 50க்கு மேலேயே 2-3 நம்பர் இருந்தால் தான் நம்ம ரொம்ப அதை க்ளோஸாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கே ஒரே வேல்யூ தான் இருக்கிறதுனால 157 இதோட ஆன்சராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் clay pots made by R and S together? ஸோ clay pots, average of clay pots made by R and S. ஸோ R and S ஓட செராமிக் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா R, எஸ், ஸோ 37 into 126 இது செராமிக் by 3 into 2னு போட்டால் clay. ஏன்னா அகைன் இதனுடைய ஆவரேஜ் வேணும் அப்படிங்கனால மறுபடியும் டிவைடட் பை 2னு போடணும். அப்போ இந்த 2 என்ன ஆயிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது பண்ணோம்னா நமக்கு 4-2 இல்லையா. இப்போ 37 into 42 இதனுடைய ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ 4, 6 plus 28, 34, 35, 15354. So the answer is 1554. Next question, what is the difference between the number of ceramic pots made by P and T together and clay pots made by Q and R together? So ceramic pots by P and T இல்லையா. ஸோ P and T ஓட செராமிக் ஆட் பண்ணோம் அப்படின்னா 38 into 126க்கும் அண்ட் Q and R ஓட clay pot இல்லையா. ஸோ Q and R எடுத்துட்டோம் அப்படின்னா 40 into 126 by 3 into 2 இல்லையா. ஸோ இப்போ பை 3 அப்படிங்கும்போது இது வந்து 42 இருந்திருக்கு. ஸோ 42 into 40 எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வேணும் அப்படின்னா, ஸோ 38 into 126 எவ்வளோவா இருந்திருக்கும், 4788. 42 into 2 84, 84 into 40 3360. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துருக்குன்னா 640 + 788. ஸோ 640 + 788 அப்படின்னா
1428 வந்திருக்கும். So the answer is 1428 for this question. Next question. The number of clay pots made by R is what percentage more or less than the number of ceramic pots made by Q? So clay pots made by R எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 15 into 126 by 3 into 2. ஸோ இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா 42 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போது 30 into 42 is, don't multiply it, just keep it, நம்ம percentage தானே கண்டுபிடிக்க போகிறோம். 30 into 42 is what percentage more or less than the ceramic pots made by Q. So ceramic pots made by Q எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 25 into 126 இருந்திருக்கும். ஸோ இது எக்ஸாக்ட்லி இது 3 times கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது 10, அப்போ 2/5. see 2/5ங்கிறது நம்ம இங்கே டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே எழுதல, ஜஸ்ட் அதோட இப்போ இதே கொஸ்டின் வந்து R is what percentage of Q அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2/5 40% ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 3/5ன்னு நம்ம எழுதணும். ஸோ 2 is what, கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 is what percentage less than 5ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ 2 is what percentage less than 5, 3/5. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னவா இருந்திருக்கும் 60% இருந்திருக்கும். ஸோ the answer is 60%. Next question. 2 dice are thrown simultaneously. What is the probability that only one of the dice has a perfect square? So, 2 dice throw பண்ணிங்கன்னா அவுட்கம், டோட்டல் அவுட்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 36 அவுட்கம்ஸ் கிடைக்கும். அதாவது 1,1, 1,2 இந்த மாதிரி நமக்கு டோட்டலாக 36 அவுட்கம்ஸ் கிடைக்கும். அண்ட் அதில் நமக்கு தேவையான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு நம்பர் அதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்பர் 1 to 6 வரைக்கும் எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா 1ம் 4ம் மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பாசிபிள் பேர்ஸ் இருக்கலாம்னா 1 2 இருக்கலாம், 1 3 இருக்கலாம், 1 4 வராது, ஏன்னா அதில் ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா. 1 1ம் 1 4ம் வராது. ஸோ அதுக்கப்புறம் 1 5 இருந்திருக்கலாம், ஆர் 1 6 ஆர் இது அப்படியே வைஸ் வர்ஸா, அதாவது 2,1 இருந்திருக்கலாம், 3,1 இருந்திருக்கலாம், 5,1 6,1. ஸோ 1ல் ஒரு 8 பாசிபிள் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4 கம்பைன் பண்ணால் இன்னொரு 8 பாசிபிள் பேர்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ டோட்டலாக நமக்கு 16 பாசிபிள் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி என்னவா இருக்குன்னா 16 பாசிபிள் அவுட்கம் பை த டோட்டல் அவுட்கம். ஸோ 16/36 or 4/9. So the answer is 4/9 for this question. Next question. Mohan starts from his house on his bike at 108 km/h. ஸோ மோகன் வந்து 108 km/h வராங்க. ஆஃப்டர் 15 minutes his brother on his bike start chasing மோகன் from the same house at 160 km/h. ஸோ அப்போது 15 minutesல கழிச்சு அவங்க பிரதர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 15 minutesல மோகன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா பை, ஏன்னா 15 minutesங்கிறது 1/4 of an hour. அப்போ பை 4ன்னு போட்டோம் அப்படின்னா 27 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பிரதர் ஸ்டார்ட் பண்ணும்போதே மோகன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க 27 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோகன் சேஸ் பண்ணி இந்த 27 கிலோமீட்டர் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க மீட் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ அப்போ 27 பை இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ 108 - 162 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 54 இருந்திருக்கும். அப்படின்னா 1/2 ஹவர்ஸில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மோகனோட பிரதர் மோகனை மீட் பண்ணிக்குவாங்க. அதாவது 30 minutes மோகனோட பிரதர் ஸ்டார்ட் பண்ணி 30 minutes கழித்து மோகனை மீட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 30 minutesல மோகனோட பிரதர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். வி நோ தட் 1 ஹவரில் அவர்னால 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும் தெரியும். ஸோ அப்போ half an hourல 81 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஹியர் வி ஷுட் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அப்போ 3375 கியூப் ரூட் எடுத்தோம். 15 - 15/5 என்ன ஆகிடும் அப்படின்னா 3 + 80 × 22. ஸோ 80 × 22 எவ்வளோ 1600, 1760. So 1760 plus 12, 1772. So the answer is 1772. Next question, 80% of 400, 320 plus
49 into 2, 98 minus 243. So plus 98 பண்ணணும் அப்படின்னா 418 வரும். So 418 minus 243. So எவ்வளோவா இருந்திருக்கும் 57 plus 118. So 57 plus 118, 175. So the answer is 175. Next question. 424 divided by 4, 106 minus 31 into 20. 31 into 20, 620 plus 523. So இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 629 வரும். So 629 difference 9. So the answer is 9 for this question. Okay, next question. 40 square 1600 minus 144. இது வந்து 64 இல்லையா, 64 into 3, 192. ஸோ அப்போது 1600ல் 144ம் 192ம் சப்ராக்ட் பண்ணும். ஸோ இதை ஆட் பண்ண 336. ஸோ 336 போயிடுச்சு அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 1264 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1264. ஸோ 250% ஆஃப் 180. அப்போ 360 + 90 450 இல்லையா. ஸோ 450 plus 25 into 3, 75, 1728. இதெல்லாம் இந்த சைடு வரும்போது நம்ம மைனஸில் எழுதிக்கலாம், இதுவும் மைனஸ்லேயே எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை பண்ணிங்கன்னா 525 இருந்திருக்கும். ஸோ அப்போ 200, அப்போ 1203 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1203. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். The following table shows the number of 1 rupee, 2 rupee and 5 rupee coins in a bag. ஸோ டபிள்யூங்கிற பேக்கில் 1 ரூபி காயினுக்கும் 2 ரூபி காயினுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் வேல்யூ ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் அவுட் ஆஃப் த டோட்டல் மணி அஸ் பேக். அப்போ 5 ரூபி காயின்ஸோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 50%. டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா டபிள்யூவோட காயின் ரேஷியோ வந்து 7:4. அண்ட் டோட்டல் வேல்யூ அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதில் 50% எந்த டினாமினேஷனில் நம்மக்கிட்ட இருக்கும், 50% ஆஃப் த வேல்யூ வந்து 5 ரூபி டினாமினேஷனில் இருந்திருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற 50% டினாமினேஷன் தான் நமக்கு என்னவாக இருந்திருக்கும், 1 ரூபி அண்ட் 2 ரூபி காயின்ஸில் இருந்திருக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் காயின் ரேஷியோ தெரியும், பட் இந்த 50%ங்கிறது நமக்கு வேல்யூ ரேஷியோ. ஸோ அப்போ இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயின் ரேஷியோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 ரூபாயில் நம்மக்கிட்ட 1 ரூபா காயின் 7 இருந்தால் நம்மக்கிட்ட எத்தனை ரூபா இருந்திருக்கும், வேல்யூ எவ்வளோ 7. 2 ருபீஸ் காயினில் நம்மக்கிட்ட 4 காயின் இருக்குது அப்படின்னா வேல்யூ எவ்வளோ 8. ஸோ அப்போது டபிள்யூவோட காயின் ரேஷியோ 1:2, 1 ரூபிக்கு 2 ரூபிக்கு இது. அதே வேல்யூ எடுத்துட்டோன்னா 7:8. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 50% ஆஃப் வேல்யூவை நம்ம 7:8ங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இதுக்குமே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ வில் மூவ் டு த கொஸ்டின். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி இன் பேக் W டு தட் இன் பேக் Y. ஸோ டோட்டல் அமௌண்ட்டோட ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் காயின்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ W எடுத்துட்டோன்னா 1:2ஓட காயின் ரேஷியோ வந்து 7:4. ஸோ அதனுடைய வேல்யூ ரேஷியோ என்ன அப்படின்னா 7:8ன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது வந்து 50%ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது 5 ருபீஸில் 50% இருந்தால் அதனுடைய வேல்யூ ரேஷியோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50னா அப்போ அந்த 5 ருபீஸில் மட்டும் எவ்வளோ பார்ட்ஸ் இருந்திருக்கும் நம்மக்கிட்ட, வேல்யூ ரேஷியோவில் 15 பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு இந்த 28 டோட்டல் காயின்ஸில் எவ்வளோ 1 ரூபா காயின், எவ்வளோ 2 ரூபா காயின், எவ்வளோ 5 ரூபா காயின்னு தெரிஞ்சால் நம்ம டோட்டல் அமௌண்ட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போது நமக்கு வேல்யூ ரேஷியோ தெரியும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு காயின் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 7 ரூபாயில் என்கிட்ட 1 ரூபா காயின் இருந்தால் காயின் எவ்வளோ காயின்ஸ் வேணும், 7 காயின் வேணும். 2 ரூபாயில் 8 ரூபா இருந்தால் எவ்வளோ காயின்ஸ் வேணும், 4 காயின் வேணும். 5 ரூபாயில் 15 ரூபாய் இருந்தால் என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கணும், 3 காயின் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு காயின்
ரேஷியோ. ஸோ இப்போ நமக்கு காயின் ரேஷியோ கிடச்சிருச்சு இல்லையா. அப்போ 28 நம்ம இந்த ரேஷியோவில் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது 14 1 rupee காயின்ஸ் இருந்திருக்கும், 8 2 rupee காயின்ஸ் இருந்திருக்கும், 6 5 rupee காயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ டபிள்யூவில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 14 rupees ப்ளஸ் 16 rupees ப்ளஸ் 30 rupees. ஸோ டபிள்யூவில் அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 60 rupees இருந்திருக்கும். ஸோ டபிள்யூவில் எவ்வளோ ருபீஸ் இருந்திருக்கும், 60 rupees இருந்திருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஒய்க்கும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை லைக் நாலுக்குமே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகேவா. எக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 rupee 2 rupeeயோட காயின் ரேஷியோ வந்து 3:4. ஸோ அப்போ 1 rupee 2 rupeeயோட வேல்யூ ரேஷியோ என்னவாக இருந்திருக்குன்னா 3:2 இருந்திருக்கும். அண்ட் we know that வேல்யூ ஆஃப் 5 rupee காயினோட கான்ட்ரிபியூஷன் வந்து 40%. அப்போ இந்த 3:5 அதாவது 3:2 அதாவது 5 பார்ட்டுங்கிறது தான் நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 60%ன்னு தெரியும். அண்ட் 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ ஆஃப் இங்கே நம்ம 5 rupeeயோட வேல்யூ நம்ம ரேஷியோவில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 5ங்கிறது 60னா 40 என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 10/3 இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் 10/3 ஆர் we can say the value ratio is 9:6:10. ஸோ வேல்யூ ரேஷியோ 9:6னா காயின் ரேஷியோ என்னவாக இருந்திருக்குன்னா 9:3:2 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த 28 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 18:6:4. ஸோ இப்போ டோட்டல் ருபீஸ் 18 rupees ப்ளஸ் 12 30 ப்ளஸ் 20. அப்போ டோட்டல் எவ்வளோ ருபீஸ் இருந்திருக்கும், 50 rupees இருந்திருக்கும். லைக் அதே மாதிரி நம்ம ஒய்க்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஒய் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட 1 rupee 2 rupee காயின் ரேஷியோ எவ்வளோ 1:1. ஸோ அப்போ வேல்யூ ரேஷியோ என்னவாக இருந்திருக்கும் 1:2 இருந்திருக்கும் இல்லையா. அண்ட் we know that வேல்யூ ஆஃப் 5 rupee காயின்ஸ் அவுட் ஆஃப் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 60%ன்னு தெரியும். அப்போ இந்த 3 பார்ட்டுங்கிறது தான் அப்போ 1 and 2 rupeesோட கான்ட்ரிபியூஷன் இல்லையா. அப்போ 40% அப்படிங்கிறது நமக்கு 3. அப்போ 60% என்னவா இருக்குன்னு கால்குலேட் பண்ணால் நம்ம இங்கே எழுதிக்கலாம் இல்லையா. 5ஓட வேல்யூ பார்ட்ஸில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 40ங்கிறது 3னா 9/2 இருந்திருக்கும். ஸோ 9/2னா வேல்யூ ரேஷியோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் we can write 2:4:9ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட காயினை நம்ம எழுதணும், காயின் ரேஷியோ எழுதணும் 2:2:9/5 டிவைட் ஆகாத அதனால் எழுதிக்கும். ஆர் we can write 10:10:9 நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ 29 ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 1 rupeeல 10 காயின்ஸ் இருந்திருக்கும், 2 rupeeல 10 காயின்ஸ் இருந்திருக்கும், 5 rupeeல 9 காயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ 10 + 20 + 45. ஸோ அப்போ 75 rupees இருந்திருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 75 rupees இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஜெட்க்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஜெட்டோட காயின் ரேஷியோ 1 2ஓட காயின் ரேஷியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா 6:7 இருந்திருக்கும். ஸோ அப்போ வேல்யூ ரேஷியோ எவ்வளோ 6 காயின் இருந்தால் 6 ரூபா தான் இருக்கும், 7 காயின் இருந்தால் நமக்கு 14 ரூபா இருந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து 20 இல்லையா, 20 பார்ட்ஸ். 20 பார்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு எவ்வளோன்னு தெரியும் 25%ன்னு நமக்கு தெரியும். அப்போ 75 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். 75 ஆப்வியஸாக என்னவா இருந்திருக்கும், ஸோ 3 times, ஸோ 60 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ 75 என்னவா இருந்திருக்கும் 60 இருந்திருக்கும். ஸோ 60. ஸோ இது வேல்யூ ரேஷியோ. ஸோ அப்போ இதைவே அப்படியே காயின் ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா 6:7:2. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 12 காயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போது ஸோ இதை ஆட் பண்ணாலும் ஆக்சுவலி நமக்கு 25 தான் வரும். அப்போ 6 1 ரூபா காயின் இருக்குது, 7 2 rupees காயின் இருக்குது, அண்ட் 12 5 rupee காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 + 60 + 6. ஸோ 14 + அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 80 rupees இருந்திருக்கும் இல்லையா. இதில் பேக் சைடில் டோட்டலாக 80 rupees. ஸோ இதை கால்குலேட் பண்ணி வச்சிட்டோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஸ்டின் என்ன, ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பேக் டபிள்யூக்கும் ஒய்க்கு அமௌண்ட்டுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 6
W and Y. So Wல 60, Yல வந்து பார்த்துட்டிங்கன்னா 75. அப்போ 4:5 இல்லையா? ஸோ ஆன்சர் என்னது அதுக்கு? 4:5. Next question. What is the difference between the amount of money in bag W and Z? W and Z ஓட difference கேட்டிருக்காங்க. ஸோ Wல 60, Zல 80. ஸோ difference எவ்வளோ வந்திருக்கும்? 20 வந்திருக்கும். ஸோ the answer is 20 for this question. Next question என்ன? The amount of money in bag X out of 1 rupee coinல மட்டும் Xல எவ்வளோ இருக்கும்? அந்த value is what percentage of money in bag Y out of 2 rupee coinsல? 2 rupee coinsல Yல கேட்டிருக்காங்க இல்லையா? X ஓட 1 rupee coin and Y ஓட 2 rupee coin ஓட amount. ஸோ X ஓட 1 rupee coin ஓட amount பார்த்துட்டிங்க அப்படின்னா 18 coins இருக்கு. அப்போ 18 rupees இருந்திருக்கும். Y ஓட 2 rupees பார்த்துட்டிங்கன்னா 10 coins இருக்கு. அப்போ 20 rupees இருந்திருக்கும். அப்போது 18/20 இதான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 18/20 அப்படின்னா 90% இல்லையா? ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு? 90%. The next question. What is the ratio of sum of the amount in bag Wல 2 rupees and 5 rupees coinக்கும் bag Zல 1 rupee and 2 rupee coinsக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ Wல 2 and 5. ஸோ 2 rupeeல எவ்வளோ காயின்ஸ் இருக்கும்? 8 coins, which means 16 rupees இல்லையா? ப்ளஸ் 5 rupeesல நமக்கு 5 rupeeல 6 coins இருக்கும், which means 30. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 46 is what percentage of Zல 1 and 2. ஸோ 1 and 2 அப்படின்னா 6 coinsனா 6 rupees, 7 coinsனா 14 rupees. அப்போ 20 இல்லையா? இப்போது 46 அதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. 46:20 or we can say 23:10. So the answer is 23:10. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அந்த 4 வேல்யூவும் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிட்டா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. In all bags combined, what is the difference between the amount from 5 rupees coinsக்கும் 2 rupee coinsக்கும் உள்ள difference? Total amount difference இல்லையா? ஸோ அப்போ 2 rupeeல டோட்டலாக எவ்வளோ காயின்னா 8 + 6 14 + 10 24 24 + 7 31. அப்போ எவ்வளோ ரூபா இருந்திருக்கும்? 62 ரூபா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே எடுத்துட்டிங்கன்னா 10 19 19 + 12 எவ்வளோ அப்படின்னா 31. ஸோ 31 × 5. ஸோ 31 × 5 165. ஸோ 165க்கும் 62க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ என்னவா இருந்திருக்கும்? சாரி 31 × 5 என்ன அப்படின்னா 155 இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 93 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 93 ஃபார் தட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு 93ங்கிறது ஆன்சர். ஓகேவா? The next question is 8 girls can do a work in 36 hours while 6 boys can complete the same work in 2 days, which means 48 hours. If 6 girls and 4 boys together work for first 6 hours மட்டும் இந்த காம்பினேஷன்ல செஞ்சா approximately what percentage of work will be completed? ஸோ எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 8 girls into 36 is equal to 6 boys into 48 இல்லையா? ஸோ we'll get the relationship between girls and boys. அப்போ இது 4 times 3 times இது 2 இதுவும் 2 இருந்திருக்கும் இல்லையா? அப்போ 2 girls is equal to 2 boys. Also we can say girls equal to boys அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ 6 கேர்ள்ஸ்க்கு பதிலாக 6 பாய்ஸ்னே நம்மளால சொல்ல முடியும். ஸோ 6 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 6 பாய்ஸ் அப்படிங்கிறனால 10 பாய்ஸ் 6 ஹவர்ஸில் எவ்வளோ பண்ண முடியும்? 10 × 6. 10 × 6 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? 6 × 48. ஸோ 6 6 கேன்சல் ஆயிடும். ஆர் வி கேன் சே 5/24. ஸோ 5/24ங்கிறது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்?
20க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஆப்வியஸாக. ஸோ த ஆன்சர் இஸ் 21%. ஸோ த ஆன்சர் இஸ் 21% ஃபார் திஸ். ஓகே, தட்ஸ் இட்.